ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கமன்னு சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இது வந்து பேச்சுலர்ஸ் ரெசிபியும் கூட தான், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மசாலாஸ் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி பிளேட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறமா வந்துட்டு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு நல்லெண்ணெய் வந்து ஒரு கரண்டி ஊற்றிட்டு வெங்காயத்தை நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா நல்லாவே ஃப்ரை பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து அது ஒரு மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஒரு 1/2 கேஜி சிக்கன் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன், அதையுமே நல்லா போட்டுக்கிட்டு 2 கரண்டி தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் ஒரு புளிப்புக்கு வந்து நல்லாயிருக்கும். உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது வந்துட்டு நல்லா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த கடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அதே எண்ணெயிலே வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். அது வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அதுவே வந்து தண்ணி நிறைய விடும். ஸோ அதில் இருக்க தண்ணியே பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கிளறிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விடுங்க. மொத்தமே வந்து 15 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்லாவே வந்து கறியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து கை நிறைய கருவேப்பிலையை போடுங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நிறையா மல்லி இலையும் நல்லா தூவி விட்டுட்டு கார்னிஷிங்காக, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு நல்லா கிளறிட்டு உங்களுக்கு வந்து இது வந்து சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸ் எது கூடனாலுமே நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.